உண்மையிலேயே மிகப்பெரிய தேன்கடலில் நீந்தி வந்தது போல இருக்கின்றது. மனமெனும் தோணி வற்றி மதியனும் கோலை ஊன்றி, ஆனால் எந்த கடலை தாண்டுவது என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கின்றது இந்த கலிகாலத்தில். அதையெல்லாம் நீக்கு வண்ணமாக தேவார திருக்கடல் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட அந்த கடல் இவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை நம்முடைய சகுநாதன் ஐயா அவர்கள் பாடும்போது தான் கேட்கின்றது. அப்படியே கல்லும் உருகும்னு போன முறை கூட நான் கேட்டேன், அது எப்படின்னு. உண்மையிலே இதை இன்னும் 4 தடவை கேட்டால் எல்லா கல்லும் உருக ஆரம்பிக்குங்க. நமக்கு தான் அந்த பொறுமை இல்லை, அந்த மனம் இல்லை. ஏன்னா மிக அருமையான ஒன்று. இந்த நேரத்தில் பல ஓதுவார்கள்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் அவங்க அத்தனை ஓதுவார்கள் கொஞ்சம் இங்கே வரைக்கிற ஒரு சின்ன சர்ப்ரைஸ். வாங்க ஐயா, நீங்களும் வாங்க சுவாமி, வாங்க மணிகண்டன் சார் அவங்களும் வாங்க, நீங்கள் இங்கே வந்துடும், ஒரு நிமிஷம் வாங்க. இவருக்கு நம்ம அறக்கட்டளை சார்பாக எவ்வளவு பண்ணாலும் தகும். அந்த காலத்து அரசராக இருந்தாலும் 1000 கழஞ்சு பொண்களை அப்படியே வாரி இறைச்சி இவர் காலில் விழுந்து